Happy birthday. Happy birthday. Happy birthday. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ VN ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னா இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரேண்டமான ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ அண்ட் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரிஜினல் சைஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபோன் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். இல்லை 9:16 இந்த ரேஷியோவில் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கனாலும் 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஃபோட்டோவுமே வந்து ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி செட் ஆகலைன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கை லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸில் தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோவில் வச்சுட்டு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாகவே உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் 1 செகண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போலவே நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோவுமே இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா ஃபோட்டோவுமே வந்து இந்த மாதிரி 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுமே வந்து 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சினா ஃபோட்டோவை ஈஸியாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் 02ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டபுள் டிக் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை டு ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நம்ம வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் சாங் வந்து ஆட் பண்ணல. நான் ஏற்கனவே ஆட் பண்ணி எடிட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வீடியோலுமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் லிரிக்ஸ் வீடியோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை டு ஆல் கொடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம் சொன்ன மெத்தடில் லிரிக்ஸ் வீடியோ விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே நாம் சொன்ன மெத்தடில் ஃபோட்டோக்கான எஃபெக்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து இருக்கும். நாம் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா இந்த லைட்ன்ற எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா வேறு எஃபெக்ட்லாம் வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த லைட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டியூரேஷன் வந்து ஒரு 0.4
1:4:3 இந்த ரேஷியோலேயே வந்து கரெக்டாக வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த லைட் அண்ட் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா +100 வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் இருக்கும். அந்த டபுள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ லிரிக்ஸ் வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். அகைன் ஃபில்டர்னு இருக்கும். அந்த லிரிக்ஸ் வீடியோவை வச்சுட்டு ஃபில்டருக்குள்ளே போயிட்டு இந்த விக்னெட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நார்மல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து எல்லா ஃபோட்டோவுமே சுற்றியுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் ஷேடோ வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அடுத்த டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக வந்து தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து +100 வந்து வைக்க சொன்னேன். இப்போ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து லிரிக்ஸ் வீடியோக்கு எண்டில் வச்சுருங்க. அதாவது ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வச்சுருங்க. ஓகேவா? ஃபோட்டோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த டெம்ப்ளேட் வீடியோவை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைனே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரை வச்சு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்து லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம் சொன்ன மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸோ அந்த கலரில் மூவ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை டு ஆல் கொடுக்காதீங்க. அப்புறம் எல்லா ஃபோட்டோவுமே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக்ன்றது செலக்ட் பண்ணிட்டு ஆடியோவை உங்களுடைய VN ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம்.